நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது எப்படி முடியும்? அனு, நம்ம அங்க சீக்கிரமா போய் ஆகணும். அவங்கள பார்த்தே ஆகணும். ஐயோ வேண்டாப்பா, போக வேண்டாம். அவ என்ன வேணாலும் செய்வாப்பா. அவ ஒரு துரோகி. நீங்க அங்க போறது ஆபத்து. அவங்க என்ன ஏமாத்தி இருந்தா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே கால் பண்ண. நல்லா கவனமா இருந்துக்கோ. யாரோட சப்போர்ட்டும் உனக்கு வேண்டாம். உன் புருஷன் மட்டும் உனக்கு துணையா இருந்தா போதும். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா. நம்ம அவ கூட இல்லாததெல்லாம் அவளுக்கு பெரிய பிரச்சனையாவே இல்ல. அவ புருஷன் தான் கூட இருக்கான்ல. அவ இவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நான் நினைக்கல. அவ மாதிரி தாங்க இருக்கணும். அவளை பார்த்து மனோ தான் கத்துக்கணும். இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நம்ம பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்தி இருக்கணும். ஆனா இப்படி ஆயிடுச்சு. திடுதிப்புன்னு கல்யாணம் நடந்தாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு இல்லைங்க. என்ன ஊரை கூட்டி ஆடம்பரமா அவளோட கல்யாணத்தை நம்ம பண்ணல, அவ்வளவுதானே. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளையே குறையும் சொல்லிட்டு போவாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். இதோ வந்துட்டான். உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம். அத கூட நீ மறந்துட்டல? மறக்கலாம் இல்லம்மா. ஏன்னு தான் நான் கோவிலுக்கெல்லாம் வரல. ஏற்கனவே குடிகாரனா இருக்கேன். அங்க வந்து மச்சான் மனசை வர நான் கஷ்டப்படுத்தணுமா? அவளோட அண்ணன் குடிகாரன் சொல்லி தானே கல்யாணத்துக்கே வேணான்னு சொன்னாங்க. அதை நினைச்சு எனக்கு கவலையா இருந்தது. நல்ல வேலை இப்ப நடந்துடுச்சேன். சந்தோஷமா இருக்கேன். எப்படி இருந்தாலும் அவ வாழ்க்கை நல்லா இருக்குல்ல. அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியலையேங்கிற சின்ன கவலையும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஒரு நல்ல உறவு தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கட்டும். ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதோ நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இவனை இப்படியே விட்டா சரி வராது. ஏதாவது டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போகணும். ட்ரீட்மெண்ட் தரணும். குடியை நிறுத்த வைக்கணும். அதான் ஒரே வழி. அவன் வருவானா? பார்க்கலாம். இங்க பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய பேரை அவங்க திருத்தி இருக்காங்க. இவனை கூட்டிட்டு போய் அங்க சேர்த்து பார்க்கலாம். அப்படி இல்லாம அவன் தன்னைத்தானே அழிச்சுக்க நான் விட மாட்டேன். ஒரு அழகான மனைவி கிடைச்சிட்டால, இனிமே இந்த சாட்டிங்க விடுங்க. நானே என்னோட வேலை போச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். போச்சா? இல்ல. அப்புறம் உங்க அப்பா அம்மா ஒத்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. அவங்க கோவம்லாம் தானா போயிடும். எனக்கு தோணல. நான் தான் சொன்னேன்ல,
நீ ஒரு அன்பான மருமகளா நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சா மட்டும் போதும். அவங்க உன் மேல அன்பா இருப்பாங்க. ம். அப்படி பண்ணாம அவங்க என் மேல அன்பா இருக்கிறதுக்கு அப்படி என்ன வழி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழியுமே இல்ல. இப்படி கோவமா இருக்கிறோட அப்பா அம்மாவோட கோவம் எப்ப போகணும் தெரியுமா? அவங்க சாகும்போதா? இல்ல, பையனோட பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு தெரியும் போது. அப்படியா? அப்பாவும் போலனா குழந்தை பிறந்தா போதும், கோவமும் போயிடும். உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தா அது வரைக்கும் காத்திருக்கணும்னு தோணல. நான் மாசமா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, அதுக்கு நீ மாசமா இல்லையே. அப்படி சொல்லி பாப்போம், அவங்க மனசு மாறிடுச்சுன்னா? இல்ல, எவ்வளவு நாளைக்கு இந்த பொய்ய மறைச்சு வைக்க முடியும்? அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவங்களோட கோபத்தை போக வைக்கலாம். அவங்க நம்ம மேல அன்பா இருப்பாங்க, கோபம் எல்லாம் போயிடும். அந்த பேரை சொல்லி நீ எந்த வேலையும் செய்யாம சந்தோஷமா இருக்கலாம்ல. அத பத்தியும் நான் யோசிச்சேன். இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள மாசமா இருக்குன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா? நம்புவாங்க. நம்ம தான் காதலிச்சிட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அசிங்கமும் இல்ல, நல்லபடியா நடிச்சா போதும், அவ்வளவுதான். அத நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். அவங்களோட கோபம் போயிடுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? வைஷாக், நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. நான் உங்களை நம்பிதான் இங்க வந்தேன். கிரணுக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். சீக்கிரமா நீங்க இங்க வாங்க. சீக்கிரமா யார் இவன் கிட்ட நான் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லிருப்பாங்க? என்னோட அம்மா என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க உங்க புருஷன்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உண்மையை சொல்லிருங்க. நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? என்ன ஏமாத்துன? வீட்ல வினய் பிரச்சனை பண்றான். தங்கறதுக்கு வர இடமும் இல்ல. அதனாலதான் இங்க தங்கலான்னு வந்தேன். எல்லாத்தையும் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அதனால நீங்க இன்னும் போய் சொல்ல வேண்டாம். என்னால இந்த விஷயத்தை நம்ப முடியல. என்னோட சொத்து எல்லாத்தையும் இந்த வீட்டையும் சேர்த்து ஏமாத்தி உங்க பேருக்கு மாதிரிங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அது நிஜமா? நீங்க என்ன ஏமாத்துனீங்களா? நான் சொன்னதை கேட்கல. அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு கேட்டேன். என்ன ஏமாத்திட்டீங்களா? அது மட்டும் உண்மையா இருந்தா நான் யாரையும் விட மாட்டேன். உங்களையும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண உங்க புருஷனையும். அனு வா. ஆதாரத்தை செக் பண்ணதான் அவன் போறான். அவன் என்ன கொன்னுடுவான். அதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
ஏய் என்ன தேடுறீங்க? ஆதாரத்தை தான். இந்த வீட்டு டாக்குமெண்ட் அனு. அதைத்தான் காணானும். பானு அம்மா சொன்னது உண்மைதான். இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நான் இவங்களை என் அம்மா மாதிரி நினைச்சேன். கூடவே இருந்து ஏமாத்திட்டாங்க. மேடம், சார், சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சுப்ரியா மேடம் என்ன திட்டிட்டாங்க. ஒழுங்கா அவங்கள பாத்துக்கலன்னா என்ன இங்க இருந்து அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க. பெரிய சுப்ரியா மேடமா? ஒண்ணே இல்ல, அவளதான் இங்க இருந்து அனுப்ப போறோம். என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு விஜயா, நீ சொன்ன காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கிறேன். சீக்கிரமா 2 பேரும் இங்க இருந்து அனுப்பலன்னா நானும் இங்க இருந்து போயிடுவேன். அவ அவ்வளவு சுலபமால இங்க இருந்து போக மாட்டா. ஏதாவது பிளான் பண்ணி தான் இங்க இருந்து அவளை அனுப்பணும். சண்டைக்கு போனா வீடு அவன் பேர்ல இருக்குன்னு சொல்லி நம்மள வெளியே துரத்திடுவா. பூ போல இருக்கிற நம்ம பையனோட மனசு அவ என்ன சொல்றாளோ அதை மட்டும்தான் அவன் கேட்டு செய்வான். ச்சே, அந்த கேவலமானவன நம்ம பையனு நீ சொல்லாத. அசிங்கம் பிடிச்சவா. ச்சே, சாப்பிடுற இடத்துல வந்தா இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறது. ச்சே. ஐயோ சுப்ரியா, என்னாச்சு? ஹே, என்னாச்சு சுப்ரியா? சுப்ரியா, பாத்து பாத்து பாத்து. என்ன இது அதுவா இருக்குமா? பாத்து பாத்து பாத்து. இது அதுவேதான். சொல்றது புரியல. அவங்க இப்ப மாசமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்து 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 பாத்து. மெதுவா மெதுவா மெதுவா. ஆர் யூ ஓகே சுப்ரியா? ஓகே, வா கொஞ்சம் தண்ணி குடி. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வாந்தி எடுக்கிறா. ஹாஸ்பிட்டல் போலாமா சுப்ரியா? ஷோ, நீங்க சரியான லூசு தாங்க. இது ஃபுட் பாய்சன்லாம் இல்ல. நீங்க அப்பாவாக போறீங்கங்க. என்னது? சுப்ரியா, what a happy news. My sweetheart, I love you. இந்த பக்கம் வா. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தாத்தாவும் பாட்டியும் ஆக போறீங்க. இவளுக்கு பாயசம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அம்மா, அப்பா. பாயசம் இல்ல, உனக்கு விஷம் தாண்டா கொடுக்கணும். பேசாம போய் சாவாண்டா நீ. எவனோட குழந்தையவோ வயித்துல சுமந்துக்கிட்டு தான் இவன் வந்திருக்கா. தந்திரக்காரிடா இவ. தந்திரமா உன்னை கைக்குள்ள வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிருக்கா இவ.
இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அப்பான்லாம் நான் பார்க்க மாட்டேன். டோன்ட் வரி அப்பா, இந்த குழந்தையோட அப்பா நான் தான். அடச்சே, அசிங்கம் பிடிச்சவனே. மரியாதையா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. வீட்டுக்கு வந்து நுழைஞ்சதுமே அதுக்குள்ளயா? என்னப்பா இது, என்னம்மா இது? நான் சொல்றத நம்புங்க. இந்த இடம் அமெரிக்கான்னு நினைச்சு நான் இது தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. எப்பவா இருந்தாலும் குழந்தை வேணும்ல, அது கொஞ்சம் சீக்கிரமா பிறந்தா என்ன பிரச்சனை? தேங்க்யூங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஏய், இப்ப வேணாங்க. அப்படின்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இப்ப நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி பாக்குறீங்க? சுப்ரியாவோட வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை தான். கொஞ்சம் பாயசம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுங்க. எனக்கு சிரிப்பா வருது. ஃபாஸ்ட் ஃபுட் செய்யற மாதிரி இது எவ்வளவு சீக்கிரமா நடந்துடுச்சு. இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்காம போய் பாயசம் செய்டி. அவன் சொன்னது கேட்டீங்களா? நாம தாத்தா பாட்டி ஆக போறோமா? நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாந்துட்டியா? கஷ்டம். ச்சே, நீ என்ன சொன்னாலும் இது அசிங்கம்தான். ஐயோ, எங்க என் டாக்குமெண்ட்ஸ் எங்க? என் வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எங்கன்னு கேட்டேன். உங்க கூட ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்டயா இருக்கு? ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இது என்னோட வீடும் நிலமும். இது எனக்கு சொந்தமானது. என்னை ஏமாத்துறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களே போங்க. என் வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன. பேசுறது கேட்கலையா? வெளியே போங்கன்னு சொன்ன. போங்க இங்க இருந்து. என்ன பிரச்சனை? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? இவங்க என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அடிக்க பாக்குறாங்க. இங்க இருந்து என்ன அனுப்பவும் பாக்குறாங்க. சார் சார், இது என்னோட வீடு. நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்கவே இல்லை. இவங்க என்னோட சித்தி. சார், என் வீடு நிலத்தை ஏமாத்தி இவங்க சொந்தமாக்க பாக்குறாங்க. அதை கேட்க தான் நான் வந்தேன். அது எப்படி உங்க சொத்தை இவங்க சொந்தமாக்கிக்க முடியும்? எங்களுக்கு தெரியாது சார். இவங்க நடந்துக்கிறத பார்த்தாதான் இவரை இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு தோணுது. இவங்க பொய் சொல்றாங்க. இந்த வீடும் நிலமும் என்னோடது. சின்ன அமௌண்ட் தான் இந்த வீட்டுக்காக இவங்க செலவு பண்ணிருக்காங்க. அதனால வீடும் நிலமும் இவங்களுக்கு சொந்தமாயிடுமா? சார் சார், இவங்க பொய் சொல்றாங்க. இது எங்க அப்பாவோட சொத்து. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு என்கிட்ட தான் இருக்கு. இவங்க பொய் சொல்றாங்க சார். யாரு பொய் சொல்றாங்கன்னு இந்த ஆதாரத்தை படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க சார். இது ராகினின்ற பேர்ல தானே இருக்கு. அப்படின்னா என்னோட பேர்ல. சார், இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நான் சொல்றத நம்புங்க சார். நீங்க சொல்ற எதையும் நம்ப முடியாது. இந்த வீடு இவங்க பேர்ல தான் இருக்கு. சொத்து உங்க பேர்ல இல்ல. அது எப்படி டாக்குமெண்ட் இவங்க பேருக்கு மாறும்? சார், என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னை வளர்த்ததே இவங்க தான் சார். எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் காசு செலவு பண்ணா பத்திரத்துல பேரை மாத்தலாம்ல சார். எப்படி இவங்க என் சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திட்டாங்க. ஐயோ, பொய் சொல்றாங்க சார். அடுத்தவங்களுடைய சொத்தை திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சார், நான் இவ்வளவு நாளா இது எதையுமே கவனிக்காம இருந்துட்டேன். நான் இவங்களை நம்பினேன் சார். கூடவே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார்.
இந்தாங்க. இவர் கூட இருந்துகிட்டே இவங்க இவருக்கு சுயநினைவை போக்குறதுக்கான மருந்தை கொடுத்தாங்க. நான் அதை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு எதுவும் ஆகல. சொத்தை புடுங்கினது தெரியாம பைத்தியக்கார மாதிரி இவர் சுத்தணும். அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இவங்க பயங்கரமான ஆளு. ரொம்ப புத்திசாலித்தனமா இவரை ஏமாத்திட்டாங்க. சார், எனக்குன்னு இருக்கிறது இது மட்டும்தான். இதுவும் இல்லைன்னா தெருவுக்கு தான் சார் போகணும். நாங்க இந்த சொத்தை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். நாங்க பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். சார், இவங்க சொல்றது எல்லாமே போய். நீங்க இத பார்த்தப்ப புரிஞ்சிருச்சுல, இது என்னோட வீடு. சார், இங்க இருந்து இவங்களை அனுப்பிடுங்க. என்ன கொன்னுடுவேன்னு சொன்னதுனாலதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களை கொன்றுவேன், வெட்டி கொன்றுவேன். என்ன ஏமாத்திட்டு கதை சொல்றீங்களா? போக வேண்டியது நீங்க, நான் கிடையாது. நீங்க மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிருங்க. சொல்லிட்டேன், போங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்ற கிரண்? உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனாலும் இப்ப ஆதாரம் எல்லாம் இவங்களோட பக்கம்தான் இருக்கு. நீங்க இங்க இருந்து போகலைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? 2 பேரும் சீக்கிரமா என் வீட்ல இருந்து கிளம்புங்க. கிரண் சார், நாம இங்க இருந்து போலாம். நான் உங்களை பெத்த அம்மா மாதிரி பார்த்தேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என் சொத்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதை இப்படியே சாதாரணமா விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீடு எங்க அப்பா எனக்குன்னு கொடுத்துட்டு போனது. அதை திரும்ப அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களையும் உங்க புருஷனையும் நான் சும்மாவே விட மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.